டைரக்ஷன்ல 2004ல நிறைஞ்ச மனசு படம் மூலமா நடிகரா அறிமுகமானவர் தான் சம்பத். அதுக்கப்புறம் பருத்தி வீரன், தாமிரபரணி, சென்னை 28, சரோஜா, ஜில்லா இப்படி 80 படங்களுக்கு மேல நடிச்சிட்டாராம். இப்போ காலா உள்ளிட்ட படங்கள்ல நடிச்சிட்டு வர இவரு பச்சொந்தி அப்படின்ற குறும்படத்தை டைரக்ட் பண்ணி டைரக்டரா இப்போ அவதாரம் எடுத்திருக்காரு. வணக்கம் சென்னை படத்துக்கு அப்புறம் கிருத்திகா உதயநிதி டைரக்ட் பண்ற படம் தான் காளி. விஜய் ஆண்டனி, அஞ்சலி, சுனைனா, யோகி பாபு இப்படி பலர் நடிப்புல உருவாகி இருக்கிற இந்த படத்தோட டீசர் ரிலீஸ் ஆகி செம்ம ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருக்கு. மணிரத்னம் டைரக்ட் பண்ணிட்டு வர செக்கச்சிவந்த வானம் படத்தோட முக்கிய காட்சிகளை 4 கேமராக்களை வச்சுட்டு படமாக்கிட்டு வராங்களாம். செல்வராகவன் டைரக்ஷன்ல சூர்யா நடிச்சிட்டு வர NGK படத்துக்காக அம்பாசமுத்திரம் நகரத்தை மாதிரியே பிரம்மாண்டமான குடியிருப்பு பகுதி செட்ட போட்டிருக்காங்களாம். அதுவும் 3 கோடி ரூபாய் செலவுல சென்னையிலே உருவாக்கிட்டு வராங்களாம். ரீசெண்டா கண்தானம் பண்ண அமலா பால் கண்தான விழிப்புணர்வும் அதுக்கான நிதி திரட்டுறதுக்காகவும் அமலா ஹோம் அப்படின்ற பேர்ல புதுசா ஒரு தொண்டு நிறுவனத்தை அமலா பாலே ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. பத்திரிகையாளர் மூமாறன் டைரக்ஷன்ல அருள்நிதி, மகிமா நம்பியார் சேர்ந்து நடிக்கிற இரவுக்கு 1000 கண்கள் படத்தை ப்ரொடியூஸ் பண்ணிருக்கு ஆக்ஷன் பிலிம் ஃபேக்டரி நிறுவனம். இந்த படத்துக்கு சென்சார்ல UA சர்டிபிகேட் கொடுத்திருக்காங்களாம். சினிமா நடிக்கணும் அரசியல்வாதியும் அப்படின்னு பேர் வச்சிருக்க படத்துல நடிக்க போறாரு சத்யராஜ். 2004ல சத்யராஜ் வச்சு அடிதடி படத்தை டைரக்ட் பண்ண டைரக்டர் சிவராஜ் தான் இந்த படத்தையும் டைரக்ட் பண்றாராம். வட சென்னை படத்துல கேரம் பிளேயரா நடிக்கிறாராம் தனுஷ். சில்க் ஸ்மிதா வாழ்க்கைக்கு அப்புறம் ஷகிலா வாழ்க்கையும் திரைப்படமாக்க போறாங்களாம். ஷகிலா கேரக்டர்ல ரிச்சா சத்தா நடிக்க இந்திரஜித் லங்கேஷ் படத்தை டைரக்ட் பண்றாராம். ராம் டைரக்ஷன்ல ஆண்ட்ரியா நடிப்புல வெளியான தரமணி படம் தெலுங்குல அதே பேர்ல ரிலீஸ் ஆகுதாம். தென்னிந்திய மொழி படங்கள்ல நடிக்க மறுக்கிற இலியானா சினிமாவில என்ன கவர்ச்சி பொருளாகவே தான் காட்டுனாங்க, என்னுடைய நடிப்பு திறமைய வெளியே கொண்டு வரவே முயற்சிக்கல அப்படின்னு வருத்தம் தெரிவிச்சிருக்காங்க. ரசிகர்களால சின்ன குஷ்பு அப்படின்னு செல்லமா அழைக்கப்படுற ஹன்ஷிகா பட வாய்ப்பே இல்லாததால அவங்களுடைய உடல் எடையை குறைச்சிட்டு இருக்காங்களாம். அவங்களுடைய புது தோற்றத்தை பார்த்த ரசிகர்கள் எல்லாம் வருத்தமா இருக்காங்களாம். தினந்தோறும் பெண்கள் சந்திக்கிற பாலியல் பிரச்சனைகளை பேசுற ஐ எம் சாரி அப்படின்ற குறும்படத்துல நடிச்சிருக்கிற ரித்திகா சிங் பெண்கள் கண்டிப்பா தற்காப்பு கலைகள்லாம் கத்துக்கணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. சல்மான் கான், சோனாக்ஷி சின்ஹா நடிக்கிற டபாங் 3 படத்தை டைரக்ட் பண்ண போறாரு பிரபுதேவா. 8 தோட்டாக்கள் படத்தோட டைரக்டர் ஸ்ரீ கணேஷ் அடுத்ததா ஆக்ஷன் த்ரில்லர் படத்தை டைரக்ட் பண்ண போறதா தெரிவிச்சிருக்காரு. இந்த படத்துல அத்தர்வா தான் நடிக்க போறாருன்னு சொல்லிருக்காரு.